அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. அல்லேலூயா. சத்துருவால வரக்கூடிய வியாதிகள் உண்டு. ஆமே. பிசாசால் வரக்கூடிய வியாதிகள் உண்டு. பிசாசால் வரக்கூடிய விளைவீனங்கள் உண்டு. பிசாசால் வரக்கூடிய நோய்கள் உண்டு. பிசாசால் வரக்கூடிய தரித்திரம் உண்டு. பிசாசால் உண்டாகக்கூடிய கடன்கள் உண்டு. கடனை வச்சுக்கிறது இதெல்லாம் பிசாசுடைய நூதனமான தந்திரங்கள். ஆமே. ஆமே. சத்துருவை என்ன செய்யணும்னா நம்ம ஜெயிக்கணும். என்ன செய்யணும்? சத்துருவை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமே. சத்துருவை ஜெயிக்கணும். பிசாசனைக்கு நம்ம ஜெயிக்கணும். ஆமே. யார் பிசாச ஜெயிக்க முடியும்? எப்படி இருந்தா பிசாச ஜெயிக்கலாம்? இந்த சின்ன காரியத்தை மட்டும்தான் நடுவில் இந்த காலை வேளையில சில வார்த்தைகளை நடுவில் சொல்லி இந்த சத்துருவை ஜெயிக்க தேவன் நமக்கு என்ன செய்வா? நிச்சயமா நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். ஆமே. நிச்சயமா தேவனுக்கு என்ன செய்வா? உங்களுக்கு விரோதமா போராடுற சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். உங்க குடும்பத்துல கிரியை செய்யற சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். ஆமே. எங்களை கூப்பிடக்கூடாது. ஆமே. எங்களை என்ன செய்யக்கூடாது? எங்களை கூப்பிட நீங்க ஜெயிக்கணும். ஆமே. அப்ப நாங்க எதுக்குன்னா உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்க. ஆமே. ஒரு பிசாசை எப்படி ஜெயிக்கிறது, ஒரு நோயை எப்படி ஜெயிக்கிறது, ஒரு கடனை எப்படி ஜெயிக்கிறது, ஒரு பலவீனத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஆமே. அதுக்குதான் நாங்க கர்த்தங்களை வச்சிருக்கிறோம். ஆமே. அதுக்கு மேல உங்களால முடியாதுன்ற பட்சத்தை நாங்க பார்த்தோம். ஆமே. ஆனா நீங்க என்ன செய்யணும்? உங்க குடும்பத்தை நீங்க துரத்தணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசை நீங்க துரத்தணும். எங்க வீட்டுல பிசாசு இருக்கான்னு கேட்காதீங்க. எங்க வீட்டுல பிசாசு இருக்குதா அப்படின்னு கேட்காதீங்க. இருக்குது. ஆமே. பிசாசு இருக்குதா? பிசாசு இருக்குதான்னா 100% இருக்கு. சரியா? 100%. சர்ச்சிலே பிசாசு இருக்கும்போது வீட்டுல பிசாசு இருக்காதா? இருக்குமா இருக்காதா? சர்ச்சிலே பிசாசு இருக்கும்போது வீட்டுல பிசாசு இருக்குமா இருக்காதா? பிசாசு இருக்கும். சரியா? அது உனக்கு தெரியாம என்ன செய்யணும்னா உன்னை அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும். உனக்கு தெரியாம என்ன பண்ணி இருக்கும்? அப்படியே வேலை செஞ்சு இருக்கும். அத நீ என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு துரத்தணும். ஆமே. என்ன செய்யணும்? பிசாச கண்டுபிடிச்சு துரத்தணும். ஆமா, இது பிசாசு அப்படி என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறேன்னா ஏதோ கையை வச்சு ஆடி அலக்கழிச்சு விழுந்தாதான் பிசாசு நினைக்கிறோம். இல்லையா? கை வச்சு என்ன செய்யணும்? அப்படியே அலக்கழிச்சு இவனு சத்தம் போட்டு விழுந்தாதான் ஓ பிசாசு அப்படி நினைக்கிறோம். அலக்கழிச்சு ஓடுறது ஒரு வகையான பிசாசு. சரியா? அலக்கலைக்காத ஏகப்பட்ட பிசாசு உள்ள கிடக்கு. அலக்கலைக்காத ஏகப்பட்ட பிசாசு உள்ள கிடக்கு. சரியா? அதனால அலக்கலைச்சாத பிசாசு அலக்கலைக்கலாம் ஓ நமக்கு பேய் பிடிக்கிறோன்னு என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. அப்படி அல்ல. சரியா? பிசாசு அன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும். பிசாசு என்ன செய்யணும்? பிசாசு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சரியா? நம்ம வீட்டை அவனுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே அவனை விடக்கூடாது. ஆமே. நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? அவனை விடக்கூடாது. ஆமே. நம்ம வீட்டுக்குள்ள அவன் கிரியை செய்ய என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அந்த பிசாசு நம்ம வீட்டுல கிரியை செய்ய என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. ஆமே. அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓடிடுவான். உங்களை கண்டுபிடிக்காத மாதிரி வச்சிருப்பான். சரியா? உங்களை என்ன செய்யுமா? கண்டுபிடிக்காத மாதிரி வச்சிருப்பான். நீ கண்டுபிடிக்கவே கூடாது அந்த மாதிரி உங்களை வச்சிருப்பான். அந்த மாதிரி என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி அப்படியே நமக்கு தெரியாமலே வேலை செய்வான். நமக்கு தெரியாமலே வேலை செய்வான். யாரு? பிசாசு. அவன் தெரியாம செய்யற வேலை கண்டுபிடிக்கிற பத்தியா? அதுக்குதான் அபிஷேகம் தேவை. அதுக்குதான் அபிஷேகம் தேவை. எதுக்கு? நமக்கு தெரியாமலே நம்ம வீட்டுல என்ன பண்ணுவான்? அவன் வேலை செஞ்சுன்னு இருப்பான். சரி, நம்ம வீட்டுல என்ன இருப்பான்? நம்ம வீட்டுல இருப்பான். நம்ம வீட்டுல சும்மா இருப்பானா? ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் பண்றதை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன தேவைன்னா அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமே. என்ன தேவை? அபிஷேகம் நமக்கு தேவை. திடீர்னு பார்த்தா பிள்ளைங்க அப்படியே நைட்ல அப்படியே கத்து பாத்தீங்களா? அப்படி வீச்சு அப்படியே கத்து பாத்தீங்களா? என்ன காரணம்? இதை கண்டுபிடிக்கதான் அபிஷேகம். ஆமே. இதை கண்டுபிடிக்கதான் அபிஷேகம். நல்லா இருக்க வீடு திடீர்னு பார்த்தா சண்டை வரும் பாத்தீங்களா? வீட்டுல திடீர்னு பூகமா வெடிக்க பாத்தீங்களா? அப்படியே ஓயாம சண்டை நடக்க பாத்தீங்களா? இதை கண்டுபிடிக்கதான் அபிஷேகம் தேவை. ஆமே. நல்ல வருமானம் போயிருக்க திடீர்னு நஷ்டமாக பாத்தீங்களா? இதை கண்டுபிடிக்கதான் அபிஷேகம் தேவை. ஆமே. நல்லா இருப்ப கடனே வாங்காது இருப்போம். திடீர்னு கடன்ல மாட்டோம் பத்தியா? இதை கண்டுபிடிக்கதான் அபிஷேகம் தேவை. ஆமே. ஏதோ சும்மா அபிஷேகம் கை தட்டி அந்நிபாஷை பேசிட்டு போறதுக்கு மாத்திரம் இல்ல. சத்ரு எதுக்கு தெரியுமா? சத்ருவின் தந்திரங்களை கண்டுபிடிச்சு அவனை எதிர்த்து ஜெயிப்பதற்கு தான் நமக்கு அபிஷேகம். ஆமே. அபிஷேகம் பெறாத ஒரு ஆளு பிசாசை ஜெயிக்கவே முடியாது. அபிஷேகம் பெறாத ஒரு ஆளு பிசாசை ஜெயிக்கவே முடியாது. நீ ஒண்ணுமே அந்த பிசாசு கிட்ட கூட நெருங்க முடியாது. யாரு? அபிஷேகம் பெறாத ஒரு நபர் பிசாசு கிட்ட நெருங்க கூட முடியாது.
ஆமென். அப்ப பிசாசை நான் ஜெயிக்கணும்னு சொன்னா நான் என்ன பெறணும்? அபிஷேகம் பெறணும். என்ன பெறணும்? அப்ப நீங்க கேட்கணும், அபிஷேகம் பெற என்ன வழி அப்படின்னா ஒரே வழிதான், தாகம். எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் வேணும். இது தாகம். என்னது? தண்ணி தாகம் எடுக்க இல்லையா? தண்ணி தாகம் வருதா? தண்ணி தாகம் எடுக்கா? 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு தண்ணி தாகம் எடுக்கா? என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்தில் பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? அந்த தண்ணி குடிச்சாதான் என்ன ஆகும்? அந்த அது போல அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம். வேற எது கொடுத்தா வேணாம், எனக்கு அபிஷேகம் வேணும். வேற எது கொடுத்தா, காசு கொடுத்தா வேணாம், எனக்கு அபிஷேகம் வேணும். பணம் கொடுத்தா வேணாம், எனக்கு அபிஷேகம் வேணும். பொருள் கொடுத்தா வேணாம், எனக்கு அபிஷேகம் வேணும் அப்படின்னு கேட்கற பத்தியா? இதுக்கு பேர் தான் தாகம். ஆமே, இதுக்கு பேர் தான் தாகம். அந்த தாகம் அடங்குற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க, வேற எதுவும் வாங்கவே மாட்டாங்க. எதான் வாங்குவாங்க? அந்த 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 தண்ணியை தான் கேட்பாங்க, அந்த தண்ணியை தான் கேட்பாங்க. ஏன்னா தாகம் அடங்கணும். அதுக்கு பிறகு மற்றதெல்லாம். அப்ப என்ன செய்யணும்? தாகம் என்ன அர்த்தம்? எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும் அப்படி நம்ம கேட்கற பத்தியா? வேற எதுக்கு என்ன செய்யக்கூடாது? வாங்கவே கூடாது. இல்லை, எனக்கு அபிஷேகம் தான் வேணும், எனக்கு அபிஷேகம் தான் வேணும். இப்படி நீங்க கேட்கிற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? இதுதாங்க, இதுதான் வழி. அபிஷேகம் பெற இதுதான் வழி. இதை விட்டா வேற வழி கிடையாது. தாகம். என்ன தாகம்? தண்ணி குடிச்சா எப்படி தாகம், அதை போல தண்ணி குடிக்கிற வரைக்கும் ஓயாம தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும் கேட்கற பத்தியா? அது பேர் தான் தாகம். அதை போல எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும். வேற எதை சாப்பாடு கொடுத்தாலும் வேணாம், காசு கொடுத்தா வேணாம், வேலை கொடுத்தா வேணாம், புடவை கொடுத்தா வேணாம், சட்டை கொடுத்தா, எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு அபிஷேகம் தான் வேணும். சின்ன பிள்ளைங்க பாத்தீங்களா? அது ஒண்ணு கேட்கும். நம்ம வேற எதுவும் என்ன செய்யாது, எனக்கு அது வேணாம் போ, எனக்கு இதுதான் வேணும் அப்படி அடம் பிடிக்க பத்தியா? கடிச்சு என்ன பண்ணுவாங்க? அப்படி அப்படி கொடுப்பாங்க பத்தியா? அப்பதான் அந்த பிள்ளை அடங்கும். அத போல என்ன செய்யணும்? அந்த தாகம், எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம். இதுதான் அபிஷேகம். இப்பதான் அபிஷேகம் பெற முடியும். அபிஷேகத்தை பெறாத ஒரு ஆளு நீ பிசாசை ஜெயிக்கவும் முடியாது, பிசாசை துரத்தவும் முடியாது. ஆமே, பிசாசை துரத்தவும் முடியாது, பிசாசை ஜெயிக்கவும் முடியாது, பிசாசை கண்டுபிடிக்கவும் முடியாது. அதான் பிரச்சனை. பிசாசு எப்படி நம்ம வீட்டுல கிரியை செய்யறான்றத நீ கண்டுபிடிக்கவே முடியாது, நீ கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி இந்த பிசாசின் கிரிகள் எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். பிசாசு கிரி என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க நமக்கு என்ன தேவை? அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமே, ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தேவை? அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமே, இந்த அபிஷேகம் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசு என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இப்ப பிசாசு நம்ம நினைச்சுக்கிறோம்னா, பிசாசு அப்படியே உருவத்துல அப்படி தலை விரிச்சுட்டு இல்லையா, தலைய அப்படி விரிச்சு போன நகை வளர்த்து அப்படி கோரப்பள்ள வளர்த்து அப்படி வந்து நின்னாதான் பிசாசு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். அது அல்ல, அது மட்டும் பிசாசு அல்ல. அத தெரியற மாதிரி ஆண்டவர் காட்டுவார். மாறாக பிசாசின் தந்திரங்களை நம்ம என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிசாசினுடைய தந்திரங்களை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். பிசாசினுடைய தந்திரங்களை என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். பிசாசு எப்படி நம்ம வீட்டுல கிரிய செய்வான், பிசாசு எப்படி நமக்குள்ள கிரிய செய்வான் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். பிசாசை நம்ம ஈஸியா வெளியில உருவத்துல வந்தா கண்டுபிடிச்சிடலாம். அவன் என்ன செய்வான்? ஓ, உருவத்துல வந்தா தானே கண்டுபிடிக்கிற, அப்ப என்ன செய்ய மாட்டேன், நான் உருவத்துல வர மாட்டேன். எப்படி வருவேன்? தந்திரமா, உனக்கே தெரியாம என்ன செய்வேன்? உன் வீட்டுக்குள்ள வருவேன். உனக்கே தெரியாம நான் உனக்குள்ள வருவேன். நமக்கே தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளேயும் வருவான், நமக்கே தெரியாம நமக்குள்ளே வந்துருவான். சரியா? நமக்கே தெரியாம நமக்குள்ளே வருவான். இது யார் வருவான்? பிசாசு. நமக்கு தெரியாம நமக்குள்ளேயும் வருவான், நம்ம வீட்டுக்குள்ளேயும் வருவான். இந்த நமக்கு தெரியாம நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வர்ற பிசாசை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா அபிஷேகம் தேவை. ஆமே, ஆமே. இப்ப நைட்ல திருடன் வந்தா யாருக்கு அந்த மாதிரி தெளிவா தெரியும்? திருடன் வர்றது யாரு கணக்கு மட்டும் தெளிவா தெரியும்? அதுதான் கரெக்ட். சரியா? அவதான் கரெக்டா சொல்றேன். சரியா? நாய் கணக்கு தான் கரெக்டா தெரியும் இல்லையா? ஆமாவா? நாயை வளர்க்கறது எதுக்குதான்? நாயை வளர்க்கறதே எதுக்குதான்? நாயை வளர்க்கறது எதுக்குதான்? திருடனை காட்டி கொடுக்கதான் நாயை வளர்க்கறது. சரியா? அத போல அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பிசாசு வர்றத அழகா கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஆமே, அபிஷேகம் இருந்தாதான் பிசாசன் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அபிஷேகம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? நீ பிசாசை கண்டுபிடிக்கவே
முடியாது. அவன் தந்திரத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் தந்திரத்தை கண்டுபிடிக்க, உனக்குள்ள வரதையும் கண்டுபிடிக்க முடியாது, உன் வீட்டுக்குள்ள வரதே கண்டுபிடிக்க முடியாது. உனக்குள்ள வரதே கண்டுபிடிக்க முடியாது, அப்ப வீட்டுக்குள்ள வரதை எப்படி கண்டுபிடிக்க போற இல்லையா? அப்ப நமக்கு தெரியாமலே பிசாசு என்ன செய்யும், நமக்குள்ள வரும். எப்படி வரும்? அப்ப பிசாசு எனக்குள்ள இருக்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனை ஜெயிக்க என்ன வழி? இந்த ஒரு காத்த மட்டும் சொல்லி முடிக்கும். ஆமே ஆமே. பிசாசு எனக்குள்ள இருக்குதா இல்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பிசாசு எனக்குள்ள இருக்குதா இல்லையான்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எனக்குள்ள இருக்கிற பிசாசை நான் எப்ப வெளியே துரத்த முடியும்? எனக்குள்ள பிசாசு எப்படி வெளியே துரத்த முடியும் அப்படின்னா இன்னைக்கு காலை நேரத்துல பார்க்கணும். சரியா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 2ஆம் அதிகாரம். கர்த்தர் நம்மளை அழைச்சது எதுக்கு அப்படின்னா 14வது வசனத்தை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்னா எப்போதும், எப்பவாவது வெற்றி இல்ல, எப்போதுமே வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கணும். ஆமே. ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? எப்பவாவது வெற்றி இல்ல, எப்போதுமே என்ன செய்யணும்? வெற்றி பெறக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு. இந்த வெற்றியை எப்ப பெற முடியும், எப்ப வெற்றி பெற முடியாது அப்படின்றத நீங்க கவனிக்கணும். ஆமே. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் இல்லைன்னா அந்த நபருக்குள்ள இருக்கிறது பிசாசு. ஒரு நபருக்குள்ள மன்னிக்கிற சுபாவம், என்ன சுபாவம்? தப்பு நடக்குமா? தப்பு நடக்குமா? தவறு நடக்குமா? உங்க வாழ்க்கையில தப்பு வருமா? என் வாழ்க்கையில தப்பு வருமா? நம்ம தப்பு பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? தப்பே பண்ணாதவன் ஏசுநாதர் மட்டும்தான் தப்பு பண்ணாதவன். சரியா? மீது அத்தனை பேரும் என்ன வரும் தெரியுமா? தவறுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருவது இயல்பு. சரியா? தவறுகள் கட்டாயமா வரும், தப்பு கட்டாயமா வரும். சரியா? அந்த தவறு நடக்கும் போது, அந்த தவறு வரும்போது டக்குனு கோபம் வர்றதோ 2 வார்த்தை பேசுறதோ இயல்பு. அப்படி தப்பு கோபமே வராதுன்னா அவன் ஏசுநாதரோட பெரிய ஆளுன்னு அர்த்தம். சரியா? அது அப்பட்டமான பொய். சரியா? கோபமே வராது, கோபமே பட்டது இல்ல அப்படின்னு சொல்லுவானா, அது சுத்தமான பொய். சரியா? கட்டாயமா ஒரு தப்பு நடக்குது, என்ன வரும்? உடனே நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். கோபம் என்ன செய்யும்? 2 வாரம் டக்குன்னு அப்படி வரும். ஆனா அது என்னவா மாறக்கூடாதுன்னா மனஸ்தாபமா மாறக்கூடாது, மன்னிக்காத நிலைமையா மாறக்கூடாது. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உன்னை மன்னிக்காத மாத்திரும். என்ன செய்ய மாட்ட? ஒரு தவற மன்னிக்கவே நீ மாட்ட. ஒரு நபர் ஒரு தவறை மன்னிக்கவே முடியல, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற நிலைமையில ஒரு நபர் இருப்பாங்கன்னா அந்த நபருக்குள்ள இருக்கிறது பிசாசு என்பதை இன்னைக்கு நீங்க ஏதோ கைய வச்சு ஆடி பிசாசு நினைச்சிடக்கூடாது. மாறாக ஒரு நபரை என்னால மனப்பூர்வமா மன்னிக்க முடியல அப்படின்னா, யார் மன்னிக்க முடியாதுன்னா எந்த நபருக்குள்ள பிசாசு கிரிய செய்யுதோ அந்த நபருக்குள்ளதான் அந்த மன்னிக்காத சுபாவம் வரும். அந்த மன்னிக்காத சுபாவம் என்ன செய்யும்? வரும். நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல சில வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு என்ன செய்யணும்? சுட்டி காட்டும். சில வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? சுட்டி காட்டுகிறேன். சரியா? ஒரு தவறு நடக்குது, அந்த தவறு நிமித்தமாக தவறு நடக்கும் போது பனிஷ் பண்றதும் பேசுறதும் திட்டுறதும் சகஜம். சரியா? ஒரு தவறு வந்துச்சா கட்டாயமா பேச தோணும், கோவப்பட தோணும், 2 வார்த்தை என்ன செய்யும்? அப்படி கோவமா பேச தோணும். ஆனா பாவம் செய்யக்கூடாது, அது வேற விஷயம். சரியா? அது போல இப்ப என்ன விஷயம்னா கோவம் வரும், தக்க கோவம் வரும். கோவத்தோட 2 வார்த்தை என்ன செய்வோம்? நம்ம பேசுவோம். ஆனா பேசிட்டு அந்த தவறை அப்படியே மன்னிச்சு விட்டுடணும். அந்த தவறை என்ன செய்யணும்? அப்படியே மன்னிச்சு விட்டுடணும். என்ன செய்ய மாட்டோம்னா இன்னைக்கு பேசுறது மட்டும் இல்ல, அது அப்படியே மனசுலயே நம்ம வச்சிருந்து அதை என்ன செய்ய மாட்டோம்னா அதை மன்னிக்கவே மாட்டோம். இந்த மன்னிக்காத சுபாவம் யாருக்குள்ள இருக்குதோ அந்த நபருக்குள்ள கிரிய செய்யறது பிசாசு. சரியா? அந்த அதே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சில வசனத்தை நம்ம வாசிக்கணும். சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு நான் எழுதாமல் உங்கள் மேல நான் அன்பு வச்சிருக்கிறதுனால நீங்கள்
நான் உன் மேல வச்சிருக்க அன்பை நீங்கள் அறியும்படிக்கு தெரிஞ்சு கொள்ளும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு கண்ணீரோட பவுல் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, நான் உங்களை துக்கப்படுறதுக்காக எழுதல, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதற்கு இப்ப நான் எழுதுற கடிதம் தான் உங்களுக்கு என்னது, ஒரு அத்தாட்சி. நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு நபர் நல்லா சிரிச்சு பேசினா நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படித்தானே? ஒருத்தர் நம்மளை பார்த்து எப்படி பேசணும், நல்லா சிரிச்சு பேசினா, அது சந்தோஷமா பேசினா, மகிழ்ச்சியா பேசினா நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா என் மேல என்னமா இருக்கிறாரு, ரொம்ப அன்பா இருக்காரு. ஆனா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார்னு சொல்லுது. நான் செய்யற தப்ப உடனே கடிஞ்சு கொள்றாங்க பாரு, அவங்கதான் என்ன நேசிக்கிறவங்கன்னு சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் சிரிச்சு பேசுறதும் நல்ல பழகிறதும் நல்ல கோமே படாம என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படி சொன்ன பாரு பாத்தியா, அது உண்மையான நேசம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. எது உண்மை நேசம் தெரியுமா? ஒரு தப்பு பண்ணிட்டா கர்த்தர் சொல்லுது, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார், அப்படின்னா கண்டிக்கிறார், அவங்களை எச்சரிக்கிறா. நீ செய்யற தப்பு அப்படி என்ன செய்வாங்க, அவங்கள கடிந்து கொள்ளுகிறா, அவங்கள கண்டிக்கிறா. அப்படி கண்டிக்கிறதுக்கு பெயர் தான் அன்புன்னு பைபிள் சொல்லுது. ஆமே ஆமே. அப்ப நம்ம விளைங்க சரியா சிரிச்சு பேசுறதுனால அன்பு. அவர் சொல்றாரு, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்றதுக்கு நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன் சரியா, இந்த லெட்டரை வச்சுதான் நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை துக்கப்படுத்துறதுக்கோ உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ உங்களை வேதனைப்படுத்த என்ன செய்யல, நான் இதை எழுதல அப்படின்னுட்டு என்ன எழுதுறாரு, அடுத்த வசனம் என்ன எழுதுறாரு பாருங்க. துக்கம் உங்களுக்கு துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரம் அல்ல உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கணும். சரி இப்ப விளங்குற மாதிரி சொல்றேன் சரியா. இப்ப என்ன யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? ஒரு கூட்டம் சந்தோஷப்படாது வேற விஷயம் சரியா. அப்பா நம்ம திட்டப்பட அவனால திட்டுட்ட விடு அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன செய்யும், ஒரு கூட்டம் சந்தோஷப்படும் இல்லையா. ஆனா ஒரு கூட்டம் என்ன செய்யும், இப்படி பேசிட்டாங்களே இப்படி இப்படி சொல்லி அப்படி கோபம் வரும் தானே. உங்களுக்கு எப்படி வரும், துக்கம் வருமா சந்தோஷம் வருமா? என்ன யாராவது சொல்லிட்டாங்கன்னா உங்களை தானே சொன்னாங்க, எங்களுக்கு என்ன, நாங்க தான் சொல்ல முடியல, அவங்களாவது சொல்லிட்டு விடு அப்பா இப்பதான் நல்லா இருக்கு. அப்படி ஒரு கூட்டம் இருக்கும், இருக்குமா? இருக்கும் சரியா, இருக்கு 100% இருக்கும். ஒரு கூட்டம் இப்படி இருக்கும், ஒரு கூட்டம் அப்படி இருக்கணும். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி என்ன பேசிட்டாங்களே, இந்த போய் இப்படி சொல்லிருக்கலாமா, இப்படி சொல்லிருக்க வேணாம் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, ஒரு கூட்டம் பேசுறத குறித்து வருத்தப்படும், ஒரு கூட்டம் நம்ம சந்தோஷப்படும். ஆனா பவுல் எழுதுற பத்தியா இந்த கூட்டம் வருத்தப்படுகிற கூட்டம். அத சொல்ற 4ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. துக்கம் உண்டாக்கினவன் நல்ல வாசித்தம்பி எனக்கு மாத்திரம் அல்ல உங்கள் எல்லாருக்கும் துக்கம் எப்படி உண்டாக்கினா, செஞ்சது எனக்கு தான் செஞ்சிருக்கிறான். அவன் எனக்கு மட்டும் துக்கத்தை உண்டாக்கல, அவன் என்கிட்ட நடந்து கொண்ட விதம் உங்களை எல்லாரும் என்ன ஆகிடுச்சு, நீங்க எல்லாரும் துக்கப்பட்டு உங்ககிட்ட அவன் நடக்கல, அவன் என்கிட்ட நடந்து கொண்ட விதம் எனக்கு துக்கமா இருந்துச்சு. ஆனா நான் துக்கப்படுறத பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க எல்லாரும் துக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. நான் உங்கள் எல்லார் மேலும் அதிகமான பாரத்தை சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான என்ன தண்டனை. இப்ப தப்பா அவங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம், இப்படி பேசிட்டான்ல அவங்க நம்ம பேசவே, அப்படி பேச ஒதுக்கி வைக்க இல்லையா. நான் சொல்றது விளங்குதா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு கேட்டேன் சரியா. இப்ப என்ன ஒரு ஆள் பேசிட்டாங்க, நம்மள பேசிட்டான், அப்ப என்ன செய்யறோம், நமக்கு சங்கடமா இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட நபரோடு நல்ல நம்மள பேச முடியுமா? நீங்க நல்லா பேசுவீங்களா? பேச மாட்டோம் இல்லையா. இப்படி பேசிட்டாங்கல்ல என்னதான் இருக்கட்டும், இப்படி பேசிக்க வேண்டாம்ல, அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் அப்படி உங்களுக்கு பேசணும், ஏன் அப்படி நடந்தது அப்படி என்ன செய்வோம். அதனால அவனை பார்த்தோட என்ன செய்ய மாட்டோம், பேசாது போவோம் இல்லையா. அப்படிதான் நடக்குது. அவங்களோட என்ன செய்யலன்னா யாருமே பேசல. இப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அதிகபட்ச தண்டனை எது தெரியுமா, பேசாம இருக்கிறது தான். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அதிகபட்ச தண்டனையா, நான் சொல்ல அடிச்சா கூட என்ன அடி வாங்கிடலாம், ஆனா பேசாம இருக்கிற மத்தியா அதுதான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற உச்சக்கட்ட தண்டனை. பேசலாம் போ அப்படி சொல்லலாம் சரியா. இப்ப நல்லா இருக்கல, நல்ல உங்களோட பேசி நல்லா பழகின ஒரு ஆளு உங்களை பார்த்துட்டு பேசாம போன என்ன சொல்லுவீங்க, பேசலாம் போட்டோம் போ அப்படி சொல்லிட்டு போவீங்களா? ஏன் பேசல, நல்லா தான் பேசினா. இது அடுத்தவங்களுக்கே இப்படி பேசினா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம
ஒருத்தர் பேசணும் எப்படி இருக்கும்? சில வீடு அது அப்படியே பழகிடுச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அது வீடுன்னு சொல்ல முடியாது. எதை ஒரே வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. அது இது பார்த்தா இது ஒரு பக்கம் முழிக்கும், அது ஒரு பக்கம் முழிக்கும். சரியா? இந்த இஞ்சி சாப்பிட்டா ஒண்ணு பார்த்தா அப்படி முழிக்க மாட்டீங்களா, அது மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. சரியா? அதனால அதை விட்டுறலாம். அதால அது நமக்கு அது குடும்பத்திலே சேர்க்க கூடாது. சரியா? அது குடும்பத்திலே சேராது. சரியா? குடும்பம் என்ன அர்த்தம்? நம்ம அவங்க கூட பேசுறதும் அவங்க நம்மளுக்கு இதெல்லாம் சகஜமா நடக்கணும். எது நம்மள பேசுறதும் திட்டுறதும் ஏசது எப்படி நடக்கணும்? அப்படி சகஜமா நடக்கணும். சரியா? எது பார்த்தாலும் உடனே டென்ஷன், உடனே கோபம். இதுக்கு பேர் குடும்பமே இல்லை. இது பண்ண கிடையாது, அதுக்கு பேர் குடும்பமே கிடையாது. சரியா? அதை வேணா வச்சுக்கணும், குடும்பம் வச்சுக்கணும். ரேஷன் கார்டு வேணா உதவும். எதுக்கு? அரிசி வாங்குறதுக்கு உதவும். 20 கிலோ அரிசி வாங்குறதுக்கு வேணா உதவும். எது? இந்த மாதிரி குடும்பம். சரியா? இவங்க அவங்கள பேசுறதுல, அவங்க இவங்க கிட்ட பேசுறதுல, இவனை பார்த்தா அவங்கள முறைக்கிறது, இது எலியும் புனிமாவே கிடக்கும். பார்த்தீங்களா? எப்ப பாரு கோபம் வந்தா பேசுறதும், அதுக்கப்புறம் பேசாம சகஜமா இருக்குது. இல்ல இது குடும்பத்தை வரக்கூடிய சகஜமான நிகழ்வுகள். அந்த சகஜமான நிகழ்வு கூட சில குடும்பத்துல இருக்காது. பார்த்தா எப்ப பார்த்தா அப்படியே முறைச்சினே கிடக்கும். சரியா? அதான் நம்ம சொல்ல இஞ்சி தன்ன அது மாதிரி என்ன இருக்கும், அப்படி மட்டும் உட்கார்ந்து கிடக்கும். சொன்ன கோபம் அதனால சொல்ல மாட்டாங்க. சரியா? நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரியா? அது இஞ்சி எப்படி இருக்கும்? பயங்கர காரம் தானே. அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிட்டாலே கஷ்டமா இருக்குது இல்லையா? அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இஞ்சி அது சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா? ஏன்னா அது தண்ணியும் குடிக்க முடியாது, வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம காரணம் என்ன செய்யலாம், சக்கரை வாங்கி எடுத்து வாயில போடலாம் இல்லையா? ஒரு சாக்கெட்டுக்கு வாயில போடலாம். அது போட முடியுமா? அது எங்க காட்டுல போய் என்ன போட போகுது? அந்த மாதிரி உட்கார்ந்து கிடப்பாங்க. அது குடும்பத்துக்காரத்துக்காக. சரியா? அப்ப அவர் சொல்றாரு, இப்படி என்னோட அவன் துக்கத்தை உண்டாக்குறதுனால உங்கள் எல்லாரால உண்டான தண்டனையே அதுக்கு போதும். என்ன தண்டனை? நீங்க யாருமே அது கூட பேசல பத்தியா, அந்த தண்டனையே அதுக்கு போதும். சரி, எது தண்டனை போதும்? இருக்கிறதுலயே பெரிய தண்டனை தாங்க. நீ எவ்வளவு அடித்தா கூட வாங்கிடலாம், திட்டனா கூட வாங்கிடலாம், சகஜமா போயிடும். ஆனா ஒருவர் பேசாம இருக்கிற மத்தியா, அந்த பேசாம இருக்கிறதா ஒரு மனுஷன் கொடுக்கிற உச்சக்கட்ட தண்டனை. இது குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த குடும்பத்துல அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த குடும்பத்தோட சேரா அது தெரியாது அவங்களுக்கு. சரியா? பேசாம இருக்கிறது, கணவன் மனைவியோட பேசாம இருக்க பெரிய தண்டனை, மனைவி கணவனோட பேசாம இருக்கிறது பெரிய அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. சரியா? பேசுறதும் ஏசதும் சண்டை போறதும் திட்டுறதும் இதெல்லாம் சகஜமா நடக்கக்கூடியது. ஆனா அடுத்து என்ன ஆயிடணும், உடனே பேசணும் இல்லையா? அந்த பேசாம இருக்கிறதா ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அதிகபட்ச தண்டனை. பவுல் சொல்றாரு, உங்களால உண்டான எல்லா தண்டனை அவனுக்கு போதும். ஏன் போதும்? இவ்வளவு நீங்க பேசாம இருந்தீங்க, அதுவே அவனுக்கு போதும். இதுக்கு மேல அடுத்த வசனம் ஆதலால் அவனுக்கு என்ன துக்கம்? நீங்க யாருமே அவங்க என்ன செய்யல, அவனை பார்த்தா ஒதுங்கி போறீங்க, அவனோட பேசல, அவனை பார்த்தா ஒன்னும் சிரிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அவனை பார்த்தா என்ன செய்யறீங்க, ஒரு எதிரிய பக்கத்து போல விலகி போறீங்க. இதுவே அவனுக்கு போதும். இதுக்கு மேலையும் இந்த தண்டனையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செத்தே போயிடுவான். என்ன பண்ணிடுவான்? அவன் என்ன பண்ணிடுவான்? வாசி. ஆதலால் அவன் அதிகமான துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து என்ன செய்யுங்க, அவன் செஞ்ச இவ்வளவு நாளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம், ஒரு திட்டம். சரி விடு, பரவாயில்ல விடு. அடுத்த என்ன ஆயிடும், நல்லா சகஜமா பேசிக்கணும். ஆனா இந்த கொரிந்து சபை என்ன செய்யலன்னா, அவன் பெரிய தப்பு பண்றான். அது பெரிய தப்பு, அதுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டாம். சரியா? ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த பெரிய தப்பு எல்லாருக்கும் சங்கடம், பவுலுக்கு சங்கடம், பட் எல்லாருக்கும் சங்கடம். பவுல் சங்கடத்தை பார்த்து எல்லாரும் அப்படியே சங்கடப்படுறாங்க. அவங்களோட யாருமே பேசல. அவங்களோட யாருமே, கொரிந்து சபையில இருக்கிற யாருமே அந்த தப்பு பண்ணவன என்ன செய்யல, பேசல. ஏன் பேசல? அவன் இப்படி பண்ணிட்டானே, இப்படி நடந்துகிட்டானே, இப்படி செஞ்சுட்டானே என்று சொல்லி அவன் செய்த ஒரு சின்ன தப்பு. தப்புனா சின்ன தப்பு இல்ல, பெரிய தப்பு, யாருமே செய்யாத தப்பு. அந்த தப்பு உங்களுக்கு வேண்டாம் இப்போ, அதனால அந்த தப்பு நம்ம சொல்லல. சரியா? அது என்ன தப்புன்றது உங்களுக்கு வேண்டாம், அதனால உங்களுக்கு சொல்லல. அந்த தப்பு பண்ணிட்டான். அதனால பவுல் என்ன ரொம்ப துக்கப்படுறா. நம்ம சபையில ஒரு ஆள் இப்படி இருக்கிறானா, என்ன சபையில நம்ம சபையில ஒருத்தர் இப்படி இருக்கிறானா அப்படின்னு என்ன செய்யுது, அவன் நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப துக்கப்படுது. சபையில ஒரு ஆள் ஒரு வித்தியாசம் தான் வச்சுக்கோயே, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் இல்லையா? நம்ம சபையில இப்படி இருக்கிறாங்களா, நம்ம சபையில இப்படி இருக்கிறாங்களே, நம்ம இவ்வளவு போதிக்கிறோம், இவ்வளவு வசனமா சொல்றோம் இல்லையா? வசனமா ஒரு கட்டுக்கதை சொல்றதில்ல, ஒரு காரியம் சொல்றதுல, ஒரு ஜோக் இல்ல. என்னது? வசனமா சொல்றோம், உபதேசமா சொல்றோம். இவ்வளோ உபதேசம் போதிக்கிற இடத்திலே அவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சில நேரத்துக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்கும். இந்த வருத்தத்தை நாங்க என்ன செய்யறது, வெளியில யாருக்கும் சொல்றது இல்லை.
அப்படி அந்த வருத்தம் தெரியறவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் வருத்தமா இருப்பாங்க. அந்த வருத்தத்தை தெரிஞ்சுக்க என்ன செய்வாங்க, அவங்க என்னவா இருப்பாங்க, இப்படியா பண்ணவங்க, இப்படியா நடந்துக்கிறோம், இவ்வளவு பிரசங்கம் கேட்கறாங்க, இவ்வளவு அபிஷேகம் நிரம்புறாங்க, இவ்வளவு ஆவி நிரம்புறாங்க, இவ்வளவு பிரசங்கம் கேட்கறாங்க, ஆனா இவ்வளவு பிரசங்கம் கேட்டு நம்ம சபையில் இப்படி ஒரு ஆளு இருக்கிறாங்களே இல்லையா, இப்படி ஒரு ஆளு இருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னாடி தப்பு பண்ணலாம் இல்லையா? பிரசங்கத்தை கேட்டவன் தப்பு பண்ணலாமா? பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், தப்பு வரலாம், சரியா? தப்பு வரும். அது என் வாழ்க்கையில வரும், உங்க வாழ்க்கையில வரும், எல்லா வாழ்க்கையில வரும் இல்லையா? ஆனா பிரசங்கத்தை கேட்டுட்ட பிறகு என்ன வரக்கூடாது, அந்த தப்பு வரக்கூடாது. என்ன தப்பு? எதை தப்புன்னு சொல்றாங்களோ அந்த தப்பு என்ன செய்யக்கூடாது, வரமா பாத்துருந்தானே. ஆனா காது நிறைய 2 காதுலையும் கேட்டுட்டு திரும்ப அதே தப்ப திரும்ப செஞ்ச அப்படி இருக்கும். அது இவ்வளோ பிரசங்கம் பண்றோம், இவ்வளோ கத்தி சொல்றோம், இவ்வளோ உபதேசம் பண்றோம், இது வேண்டாம், இது இவ்வளவு பெரிய பாதிப்புன்னு சொல்றோம், இவ்வளோ விளக்கி காட்டுறோம், இவ்வளவும் கேட்டுட்டு என்ன செய்யறாங்க, இதே தப்ப திரும்ப பண்றாங்களே, அது நம்ம சபையில இப்படி பண்றாங்களே அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும்னா, ஒரு பயங்கரமான வருத்தங்களுக்கு வரும், சரியா? ஏன்னா உபவாசம் பண்றோம், கண் விழிக்கிறோம், அவ்வளவு போராடுறோம், அவ்வளோ போராடியும் என்ன செய்ய முடியல, இந்த தப்ப அவங்க தொடர்ந்து செய்யறாங்களே, இந்த தவற என்ன வரும், நமக்கு பெரிய வருத்தம் வரும். அந்த வருத்தத்தினால அவனால என்ன செய்யறதுன்னா, அந்த கொஞ்சம் அப்படியே நெருங்கி போறத கட் பண்ணுவாங்க. நெருங்கி பழகிறத நான் சொல்றது வழங்கத்தானே, ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்களா, அதான் கேட்கறேன், சரியா? இப்ப அவனோட ரொம்ப ரொம்ப க்ளோஸா பேசுவாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்ல ஆனா அந்த தவற பார்த்த பிறகு என்ன வராதுன்னா, அவனோட பேசவே தோணாது, அவனோட பேசுறதுக்கு அது பேசவே தோணாது, அது பேசுறது அது கிட்ட தோணாது, அவனோட பாக்குறது தோணாது. என்ன வரும், இப்படி நடந்துகிட்டாங்களே, இப்படி செஞ்சுட்டாங்களே, அந்த மாதிரி ஒரு வருத்தம் ஆயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அதனால இப்ப நான் வருத்தப்படுறத பார்த்து சபையில என்ன பண்றாங்க, நிறைய பேர் அப்படியே வருத்தப்பட்டு அந்த ஓரவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாரு? அந்த தப்பு செஞ்சவன், சரியா? அந்த தப்பு செஞ்சவன். இப்ப பவுல் சொல்றாரு, எப்பா இதுக்கு மேல இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா, செத்தே போயிடுவான். என்ன பண்ணிடுவான், நம்ம ஆளுங்க நம்மளை சாவடிச்சிருவாங்க, அது வேற விஷயம், சரியா? நம்ம ஆளுங்க என்ன போயிடுவாங்க, நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, அது வேற விஷயம், சரியா? ஆனா அவன் சொல்ற என்ன சொல்றாரு, இதுக்கு மேல நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அவன் என்ன செய்வான், அவன் துக்கத்துல முழுகி போகாத, அதான் சொல்றாரு, அவன் செத்தே போயிடுவான். அதனால என்ன செய்யுங்கன்னா அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான், சரியா? மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விடல. அடுத்த வாசம் அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் எல்லாவற்றிலேயும் எனக்கு கீழ்ப்படுகிறா இல்லைங்களா என்று பாக்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன்றார். என்ன சொல்றாரு, நான் சொன்னா கேட்பீங்க தானே, நீங்க நான் சொன்னா கேட்பீங்க தானே, அப்ப நான் சொல்றேன், நீங்க உண்மையிலே நான் சொல்றது எல்லாமே கேட்கறவங்களா இல்லையான்னு நான் என்ன செய்யறேன், நான் பாக்குறேன். என்ன பாக்குறேன், அவனுக்கு என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இத செஞ்சீங்கன்னா நீங்க நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்கறவனா நினைச்சுக்குவேன். இத செய்யலன்னு சொன்னா நான் சொல்ற எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். இப்போ ஏன் நீங்க மன்னிச்சா நான் மன்னிக்கிறேன்னு சொல்றாரு, நான் மன்னிச்சிட்டு நீங்க மன்னிச்சு சொல்லணும், நான் மன்னிச்சிட்டேன் நீங்க என்ன செய்யுங்க மன்னிங்கன்னா சொல்லணும். ஆனா என்ன சொல்றாரு, நீங்க மன்னிச்சீங்கன்னா நான் மன்னிக்கிறேன்னு சொல்றாருல, ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க மனசபை பண்றது யாருக்காக தான், நீங்க அவன் மேல அவங்க கூட பேசாம இருக்கிறதே யாரால, என்ன அவங்க என்கிட்ட அவன் நடந்து கொண்ட விதம் தான் அவனை சங்கடப்படுத்துச்சு. அதான் என்ன செய்ய மாட்டல, பேசல. இப்ப நீங்க பேசாம இருக்கிறீங்க, இப்ப நான் அவங்க கூட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, இவருக்காக நாம என்ன செஞ்சோம், நாம இப்படி இருந்தோம், கட்சி இவங்க என்ன ஆயிட்டாங்க, ஒன்னா ஆயிட்டாங்க, அப்ப நாம என்ன ஆயிட்டோம், நம்ம கஷ்டமாயிட்டுமே, இவருக்காக நம்ம நின்னுமே, அப்ப எனக்கு என்ன ஆயிடுப்போ, ஒரு மனஸ்தாபம் வந்துடல. இது நம்ம புரியுதானே, இது தினமும் நம்ம வாழ்க்கை நடக்கும் பாத்தீங்களா இல்லையா? அவங்களோட சண்டை போட்டுப்பாங்க, நம்ம விலைக்கு விட்டுருப்போம் இல்லையா, கரெக்டா அவங்களோட ஒன்னாயிடுவாங்க, நம்ம என்ன ஆயிடுவோம், நம்மள முறுக்கி நிற்பாங்க பாத்தீங்களா, நம்மள என்னடா கொடுமையா இருக்குது, அவனுக்காக நம்ம போய் பேசி கரெக்டா அவங்க என்ன ஆயிட்டாங்க, ஒன்னா போயிட்டாங்க, நம்மள ஒதுக்கிட்டாங்க பாத்தியா, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், நமக்கு ஏன் அந்த வம்பு அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா. அதான் பவுல் சொல்ற என்னது, இப்ப நான் போய் அவனோட பேசி நல்லா ஐக்கியமாயிட்டு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, நாம இவருக்காக தான் நம்மளே பேசாம இருந்தோம், கடைசி இவர் என்ன ஆயிட்டாரு, இவர் போன நம்ம சொன்னார பத்தி அப்படி சொல்லுவீங்கல்ல. அதனாலதான் நான் என்ன செய்வேன்னா, பவுல் அவரு அபிஷேகம் பெற்றவர் இல்லையா, அதான் தெளிவா சொல்றாரு, நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நான் மன்னிக்கிறது ஈஸி. இப்ப நீங்க மன்னிச்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எனக்கு என்ன வராது. அப்போ ஒரு இடத்துல மனஸ்தாபம் வராம பாத்துக்கிறது மிக பெட்டர்.
ஒரு குடும்பத்திலே ஆகட்டும், ஒரு சபைக்குள்ளே ஆகட்டும், ஒரு மனஸ்தாபத்துக்கு மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் யாருக்கு மன்னிக்கிறீங்களோ அதை நானும் மன்னிக்கிறேன். இப்ப நீங்க மன்னிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மன்னிச்சுட்டாலும் உங்களுக்கு அந்த மனஸ்தாபமா இருக்கும். அவன் மேல மனஸ்தாபம் போய் ஏன் மேல உனக்கு மனஸ்தாபம் வந்துடும். நம்ம மனஸ்தாபப்படவே கூடாது. அதனால என்ன செய்யுங்க, நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன், மன்னிச்சிடுவேன். பாசி மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னிச்சிருக்கிறேன். சொல்றேன், இப்போ சாத்தானாலே நான் மோசம் போயிடக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறதுனால இதுல உள்ள யார் நுழைஞ்சிடக்கூடாது, யார் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, சாத்தா உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. அந்த சாத்தா உள்ள நுழைஞ்சான்னா உன்னை என்ன ஆக்கிடுவான் தெரியுமா, மோசம் போய்க்கிடுவான். என்ன பண்ணிடுவான், மோசம் போய்க்கிடுவான். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு, அவனுடைய தந்திரங்கள் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு எப்படி செஞ்ச, மன்னிச்சுட்டேன்றான். சரியா, என்ன செஞ்சுட்டேன், நீங்க உங்களை மன்னிங்கன்னு சொல்றதும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்றதும் எதனாலன்னா சாத்தானால நம்ம என்ன ஆயிடக்கூடாது, மோசம் போயிடக்கூடாது. அப்ப சாத்தா என்ன செய்வான், மோசம் போக்குமா. எதை வச்சு மோசம் போக்குமா, ஒருவேளை நேரம் முன்னாடி வந்து மந்திரம் வச்சா, ஒரு காலையில வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை வந்தா என்ன பண்ணுவீங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி காலையில ஒரு எலுமிச்சை கொண்டு வச்சு நிக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க, வெளியே வருவீங்க. அவ்வளவுதான், அன்னியோட இல்லையா, அவ வச்சிருப்பானா இவன் வச்சிருப்பான், நேத்து இவன் தான் வந்து போனா, நேத்து இவன் தான் வந்து போனா, இவ இப்படி பேசனா அவ அப்படி பேசனா, இவன் ஏதாவது சொன்னா இவன் வச்சிருப்பானா அவன் வச்சிருப்பானா, ஆக மொத்தம் ஒரு எலுமிச்சம்பழம் வந்துருச்சு வீட்டுக்கு இல்லையா. இப்ப எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு வந்தா கண்டுபிடிச்சிருவேன் அப்படி வச்சுக்கோங்களேன். சரியா, இப்ப புதுசா ஒரு தகவத்தை ஒரு பேக்கரி கடை ஓபன் பண்ணிருக்கிறார். பேக்கரி கடை அவர் சொன்னார், அவரு ஜெபத்தை விரும்புறவரா, அதெல்லாம் பண்ண பாச ஜெபம் பண்ணுவோம். இப்போ என்ன செய்யிருக்காருன்னா, சார் கடை திறந்து 3 நாள் தான் ஆகுது, காலையில கடையை ஓபன் பண்ணா வீட்டுக்கு முன்னாடி கடைக்கு முன்னாடி என்ன இருக்கு, கடைக்கு முன்னாடி என்ன இருக்கு, எலுமிச்சம்பழம். இப்ப என்ன ஆகும் உனக்கு, அவன் ஆண்டவர் அறியாத என்ன இருக்கும், நம்ம கடை இருக்கவே கூட என்ன பண்ணிட்டா ஒருத்தர் யாரோ, இது ஒரு நாள் தான் பரவாயில்ல, தினம் தானே நான் பாக்குறேன், அந்த பார்த்தவனே என்ன ஆயிடுறேன் நானு, அப்படியே தலையில கை வச்சுன்னு உட்கார்ந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு முன்னாடி அவரை போட்டு அப்ப ஜெபம் பண்ணிட்டு வராங்க, அது வேற விஷயம். என்ன சொல்றேன்னா, இப்ப வெளியரங்கமா சத்ருவினுடைய கிரியை தெரிஞ்சுன்னா நீ கண்டுபிடிச்சிருவேன் இல்லையா. ஓ என்ன பண்ண, உடனே போன் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, எங்க வீட்டு முன்னாடி யாரோ ஒரு எலுமிச்சம் வச்ச ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. எலுமிச்சம் வைக்கல, இப்போ எங்க வைக்கல, ஒரு மாதிரி பார்த்து எலுமிச்சம் வீட்டுக்கு வந்து நிற்குதா, வந்திருக்கும் போல் இருக்க உங்க வீடுகளுக்கெல்லாம். செடியில இருந்து வந்தா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல தான் வந்துடக்கூடாது நமக்கு இல்லையா, செடியில இருந்து வந்தா பரவாயில்ல. ஆனா பக்கத்து எந்த எலுமிச்சம் வந்தாலும் ஒன்னும் நடக்காது. சரியா, ஒன்னும் நடக்காது. எந்த எலுமிச்சமா பார்த்தாலும் என்ன பண்ணாத, ஐயோ எலுமிச்சம் வச்சுட்டானே, ஏதோ இது வச்சுட்டானே, ஏதோ பொட்டான குங்குமம், ஐயோ யார வச்சுட்டானே, அப்படி என்ன பண்ணிடாத, ஒன்னும் பயந்துக்காத. அதனால உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கிளவிடாது. ஆமே, எலுமிச்சைனாலையோ அல்ல பொட்டு வைக்கிறதுனாலயோ வேற ஏதாவது பண்ணியிருந்தாலும் ஏதாவது கழிச்சு ஊத்துறதுனாலயோ உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யாது, ஒரு முடி கூட கிளவிடாது. சரியா, அந்த மாதிரி ஏசப்ப நம்மள பாதுகாக்கிறது. சரியா, நமக்கு விரோதமா மந்திரம் வச்சானா அவனுக்கு தான் ஆபத்து, நமக்கு விரோத சூனியம் வச்சா அது அவனுக்கு தான் ஆபத்து. சரியா, அவன் நமக்கு வச்சுக்கிற சூனியம் இல்லாத அவனுக்கு அவனே வச்சுக்கிற சூனியம். யாரு, ஒரு தேவனுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஒருத்தன் சூனியம் வச்சா அது நமக்கு வைக்கிற சூனியம் இல்ல, அது அவனுக்கு அவனே வச்சுக்கிற சூனியம். சரியா, நமக்கு மந்திரமானது அவனுக்கு அவனே வச்சுக்கிற மந்திரம். ஆனா நீங்க யாரா இருக்கணும், நீங்க ஏசப்பா பிள்ளையா இருக்கணும். சரியா, உலகத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஏசப்பா பிள்ளையா இருந்தீனாக்கா மந்திரமோ மாயமோ எலுமிச்சையோ கற்பூரமோ ஒன்னும் கிட்ட வராது. சரியா, உன் தலையில ஒரு முடி கூட கீழே விடாது. ஆமே, அந்த மாதிரி ஏசப்பா நம்மள பாதுகாப்போம். சரியா, இப்ப என்ன சொன்னா, வெளியரங்கமா வந்தாக்கா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஆனா சத்ரு எப்படி வந்திருக்கிறான்னா நமக்கு தெரியாமலே உள்ள வந்திருக்கிறான். எப்படி வந்திருக்கிறான், மன்னிக்காத குணம். என்ன குணம், இன்னைக்கு ஒரு நபரை ஒரு மனப்பூர்வமா மன்னிக்கிற ஒரு அனுபவம் இருக்கா உங்களுக்கு, ஒரு நபரை மனப்பூர்வமாய் மன்னிக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்கு இருக்கா, மனப்பூர்வமா மன்னிச்சுட்டேன்னு சொல்றது வேற. சரியா, திரும்ப எடுக்கிற ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா அது சொல்றது வேற, அதெல்லாம் கடமைக்கு சொல்றது. சரியா, அது உண்மையான மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு எது நான் சொல்றேன் அப்படின்னா உண்மையிலே மனப்பூர்வமா சரி பண்ணிட்டாங்க விடு, என்ன பண்றது விடு, அந்த மாதிரி ஒரு மன்னிக்கிற ஒரு அனுபவம்
இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அந்த மன்னிக்கிற அனுபவமும் மன்னிக்கிற குணமும் நமக்கு இருக்குமானால் நமக்குள்ள யார் வரலன்னா, சத்ரு வரல, பிசாசு வரல, பிசாசால என்ன செய்ய மாட்டோம்னா மோசம் போகவே மாட்டோம். மோசம் போக மாட்டோம். யாரால? சத்ருவினால. ஏன் தெரியுமா? நமக்குள்ள யாரும் வரல. இப்போ பிசாசு வராத அளவுக்கு நீ இடம் பிடிச்சிடும். அவனை லாக் பண்ணிடணும், அவனை அங்கே நிப்பாட்டிடணும். எப்படி? அதான் பவுல் சொன்னா, நீங்க என்ன செய்யணும், சாத்தானால நீங்க மோசம் போகாதபடி உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படி சொன்னேன். எப்படி சொன்னேன்? அவனுக்கு மன்னிச்சிருங்கன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா இல்லையா? அப்ப மன்னிக்கிற குணம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? சாத்தானால மோசம் போகாம இருக்க முடியாது. நம்ம சாத்தானால கட்டாயமா மோசம் போகும். அடுத்த வசனம். அவனுடைய தந்திரங்கள். அப்ப நமக்கு என்ன தெரியணும்? சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சாத்தான் உள்ள வந்துட்டானா வரலையான்னு தெரிஞ்சிடும். இப்ப சாத்தானுடைய தந்திரம் என்ன? அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப அவனுடைய தந்திரம் என்ன? ஒரு நபரை மனப்பூர்வமாய் மன்னிக்காம இருக்கிறது சாத்தானுடைய தந்திரம். ஆமே. அதனால மன்னிக்கிறதுனா அவங்க செய்யற மாதிரி நம்ம செய்யணும் அவசியம் இல்ல. சரியா? அவங்க செய்யறதெல்லாம் அவன் மன்னிச்சா அவங்க செய்யற மாதிரி நம்ம செய்யணும், அது அவசியம் இல்ல. அவனை தூக்கி தலையில உட்கார வச்சுக்கிறோமா, அதெல்லாம் அவசியம் இல்ல. சரியா? என்ன அவனை செய்ய வேண்டிய அதனால சொல்ற. அப்ப மனப்பூர்வமா என்ன செய்யணும்? நம்ம மன்னிச்சிடணும். மன்னிச்சதற்கு அடையாளம் என்ன? நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடையாளம் இருக்குமா? இப்ப பவுல் சொன்னாரு, உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னது? நான் உங்களுக்கு சொல்ற புத்திமதி தான் உங்களை நேசிப்பதற்கு அடையாளம் அப்படின்னா. ஏன்? நீங்க சாத்தானால மோசம் போக கூடாது அப்படின்னு நான் என்ன செய்யறேன், நான் விரும்புறேன். நான் உங்களை நேசிக்கிறேன்னா நீ எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நான் போயிடுவேன். எப்படி எழுத லெட்டர் எப்படி எழுதுறாரு? நீங்க நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை இதன் மூலமா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதுறாரு இல்லையா? கொரிந்து சபையை பவுல் சொல்றாரு, நான் நேசிக்கிறேன், உங்க மேல என்ன இருக்கு? உங்க மேல அன்பு இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளு நஷ்டப்படுறத நீங்க பார்த்து சும்மா இருப்பீங்களா? எதிரியை விட்டுருவோம். சரியா? எதிரி என்ன பண்ணுவான்? நல்லா பழட்டும் விடு, அவன் புத்தி வரட்டும் அப்படி விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனா நம்ம நேசிக்கிறேன். சரி பிடிச்சோம்ல, உங்க பிள்ளைங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி நஷ்டப்பட போறாங்க, நல்லா தெரியுது. இப்படி சொல்லலாம் இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சு பாலு கடத்துல இறங்க எப்படி நான் விடுவோம் அப்படி சொல்லுவீங்க தானே இல்லையா? எதுக்கு சொல்லுவீங்கன்னு பண்ண சொல்லல, நம்ம சொல்லுவோம் தானே. அதை எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம், அது பண்ண சொல்ல மாட்டேன், எதுக்குன்னு சொல்ல மாட்டேன், நம்ம சொல்லுவோம் தானே. ஏன் கண்ணுக்கு முன்னாடி நீ பாலடைஞ்ச ஒரு கிணத்துல போய் விழுறத நான் எப்படி பார்த்து சும்மா இருக்கிறது அப்படி சொல்லுவோம் தானே. சொல்லியிருக்கிறீங்களா அப்படி? இல்ல சொல்லியிருக்கிறீங்களா அப்படி? இது குறிப்பா ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமா சொல்லுவாங்க, அது சொல்ல மாட்டேன் இப்போ. சரியா? ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் என்ன செய்வாங்க, இத முக்கியமா சொல்லுவாங்க. பாலடைஞ்ச கிணத்துல பண்ணி விழுறத நான் பார்த்து என்ன செய்ய மாட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஒரே ஒரு கருத்தை தான் முக்கியமா சொல்லுவாங்க. தெரியுமா அது என்னன்னு? சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொன்ன கஷ்டப்பட மாட்டீங்க தானே? சொன்ன கஷ்டப்பட மாட்டீங்க தானே? சரி, உங்களுக்கு உங்க பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உங்க பையன் உங்களுக்கு பிடிக்காத ஒரு குடும்பத்துல போய் பொண்ணு தானே சொல்லுவீங்க? உங்க பையன் உங்களுக்கு பிடிக்காத, அவனுக்கு பிடிச்சிருக்கு. சரியா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றான், என்ன பண்ணுவீங்க? பாலடைஞ்ச கிணத்துல எப்படி நான் தள்ளிப்படுறது ஒண்ணு அதான சொல்லுவீங்க. அதான் முக்கியமா சொல்ற ஒரே அது ஒண்ணுதான், வேற எதுக்கும் சொல்ல மாட்டாங்க. காசு கொடுக்கறதோ அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல, நமக்கு பிடிக்காத ஒரு குடும்பத்துல, அத பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பாலடைஞ்ச கிணத்துல போய் விடுறத நான் பார்த்து சும்மா இருக்க முடியுமா அவர் சொல்லுமல்ல. அதான் பவுல் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? இதே பக்கத்துல என்ன சொல்லுவாங்க, சரி என்ன பண்றது விடுங்க அப்படி சொல்லுவோம் தானே. நம்ம பள்ளியாந்தா அப்படி சொல்லுவீங்களா? நான் சொல்லவே மாட்டேன். சரியா? நான் அப்படி சொல்லவே மாட்டேன். மற்றவங்க சொல்றேன், என்ன வேற வழியெல்லாம் சொல்லிட்டு போறேன், என்ன பண்ண, சரி விடு அப்படின்னு சொல்றேன். ஆனா நான் விட மாட்டேன். அந்த மாதிரி குணம் எனக்கு கிடையாது. சரியா? அந்த மாதிரி குணம் எனக்கு கிடையாது, நான் விட மாட்டேன். ஆனா என்ன சொல்லுவேன், மற்றவன் சொல்றாங்க இப்படி ஒரு பிரச்சனை, சரி என்ன பண்றது விடுங்க அப்படி சொல்லுவேன். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன். இது அடுத்த பல்ல, இது யாரு? இப்போ நேசிக்கிறது வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நம்ம நேசிக்கிறவங்கள இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை விடவே மாட்டோம், முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் என்ன செய்வோம், அதோட போராடும். ஏன்? அதனால நம்ம என்ன செய்ய போறோம்,
பாதிக்கடைய போறான். அதனால நம்ம என்ன செய்ய போறோம்? பாதிக்கப்பட போறான்னு தெரிஞ்சா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விடவே மாட்டோம் இல்லையா? ஆனா அடுத்த பள்ளியா இருந்தா அதான் அவங்க பாடு, நமக்கு நாம என்ன பண்ண முடியும்? போ, அது நீயாச்சும் குடும்பம் அப்படி சொல்லிட்டு போயிடும் இல்லையா? பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை எப்படி பாக்குறேன்? என் குடும்பத்தை போல உங்களை நான் பாக்குறேன். அதனால நான் என்ன செய்யறேன்னா, நீங்க சாத்தானால மோசம் போறதுக்கு எனக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. அப்ப எப்படி மோசம் போயிடுவீங்க? ஒரு நபரை மனப்பூர்வமா நீங்க மன்னிக்காமல் போனா சாத்தான் உங்களுக்குள்ள வந்து, உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை என்ன பண்ணிடுவான்? மோசம் போய்க்கிடுவான். என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவான்? மோசம். விளக்கமா பேச ஏகப்பட்ட ஆசை, ஆனா விளக்கமா பேச முடியாது. விளக்கமா பேசலாம், சரியா? குறிப்பிட்ட சொல்லி நான் முடிக்கிறேன். அப்படின்னா அந்த மோசம் போகாம இருக்கணும் அப்படின்னா சாத்தானால என்ன செய்யக்கூடாது? மோசம் போயிடக்கூடாது. அவனால நீ ஏமாந்து போயிடக்கூடாது. இன்னும் சொல்ல வேண்டிய அர்த்தம், சாத்தா உன்ன ஏமாக்கூடாது, ஏமாத்த உனக்கு நாம போயிடக்கூடாது. அப்ப சாத்தா ஏமாத்துறது யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும். எப்ப தெரியும் அப்படின்னா, மன்னிக்காத இருக்கிறன்னா நம்ம சாத்தானால மோசம் போக போறோம்னு அர்த்தம். சாத்தானால மோசம் போக போறோம். வேத அடிப்படையா சொல்றேன், வேத உண்மையான சொல்றேன், சரியா? நீங்க ஒரு ஆளை மனப்பூர்வம் மன்னிக்கலாம், ஏதோ பண்ணிட்டு போறேன், சரி, அதுக்கு மேல கத்தர் பார்த்துட்டு விடு. அந்த மாதிரி ஒரு எல்லைக்குள்ள நம்ம வரலன்னா, அந்த மாதிரி ஒரு சுபாவத்துக்குள்ள நம்ம வரல, எப்படி செய்யலாம், அது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த அந்த தவறை குறித்து திரும்ப திரும்ப நினைச்சு, அந்த தவறை குறித்து திரும்ப திரும்ப பேசி, அந்த தவறனால அவர்களுக்கு மேல ஒரு பெரிய மனஸ்தாபத்தை நாம் வைத்துக் கொண்டே இருந்தோமானால் சாத்தானாலே நாம் மோசம் போயிடுவோம். பவுல் சொல்றார், நீங்க மோசம் போகிறதுக்கு எனக்கு என்ன இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க சாத்தானால மோசம் ஏமாற்றப்படுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்களை நேசிக்கிறேன், அதனால இதை நான் என்ன செய்யறேன்? எழுதுறேன். அப்ப சாத்தான் மோசம் போக்குவானா? எப்படிதான் மோசம் போக்குவான்? மன்னிக்காம இருந்தா மோசம் போக்குவானா? இப்ப நான் ஒரு ஆளை மன்னிக்கல அப்படின்னா நான் சாத்தான் என்ன மோசம் போக்குவானா? நான் என்ன ஏமாத்துவானா? நான் ஏமாந்து போயிடுவேன்னா 100% நான் ஏமாந்து போயிடுவேன். 100%. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல சொந்த தம்பிய சொந்த அண்ணன் மன்னிக்கல. என்ன செய்யல? சொந்த தம்பிய சொந்த அண்ணன் மன்னிக்கல. காயின் ஆபேல என்ன செய்யல? மன்னிக்கல. மன்னிக்கிறது ஒண்ணு இல்ல, இவனா கஷ்டமா எடுத்துக்கிட்டான். அவன் ஒண்ணும் பண்ணல, அவன் ஒண்ணு என்ன செய்யல. ஆபேல் காயினுக்கு ஒண்ணுமே பண்ணல. அவன் வாக்குல அவன் வேலையை பார்க்கறான், இவன் வேலையை பார்க்கறான். ஆனா அவன் இவன் மேல ஒரு மனஸ்தாபம் வச்சுக்கிட்டான். யாரு? அண்ணன் தம்பி மேல ஒரு மனஸ்தாபத்தை வச்சுக்கிட்டான், சரியா? இவன் அந்த மனஸ்தாபத்தை போக்குறது ஆண்டவரும் சொல்லி பார்த்தான். அவன் என்ன செய்யலன்னா, அந்த கோபத்தை விட்டு, அந்த எரிச்சலை விட்டு அவன் என்ன செய்யவே இல்லைன்னா மாறவே இல்லை. அவன் தம்பி அவன் என்ன செய்யல, அந்த மன்னிப்பதற்கு மனஸ்தாபத்துக்கு இடம் கொடுக்காம விட்டுருப்பான். அப்படின்னு ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவன் என்ன செய்யலன்னா அவன் செய்யவே இல்லை. அந்த உள்ள பகைய உள்ள வச்சுக்கிட்டே இருந்தான், அந்த மனஸ்தாபத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தான். உன்னால என்ன பண்ணா, அவனை அழகா கொன்னுட்டான். அது பகைக்கான அடையாளம், சரியா? அவனை கொன்னது பகைக்கான அடையாளம். அந்த பகை என்னாச்சு தெரியுமா? அவன் சுதந்திரத்துல அவனையே இல்லாம அவனை துரத்திடுச்சு. அவன் சுதந்திரத்துல அவனே இல்லாம 11 வசனத்தை பாருங்க. 11 வசனத்தை பாருங்க. உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த பூமியில. அப்ப சாத்தான் பண்ற தந்திர முதல் வேலை என்ன? சாபம். அதான் வாடணும். சாத்தானை வென்று சாபத்தில் இருந்து, இல்லையா? எதுல இருந்து? அப்ப சாத்தானை ஜெயிக்கலன்னா நீ சாபத்துல சிக்கிறது உறுதி. நீ சத்துருவ நீ ஜெயிக்கலன்னா நீ சாபத்துல சிக்கிறது உறுதி. அத மாற்றக்கிறதே கிடையாது. இப்ப பாருங்க, சாத்தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முதல்ல சொல்றாரு, இத நீ செஞ்சபடினால இந்த பூமியில நீ என்ன செஞ்சிருப்ப? சபிக்கப்பட்டிருப்பா. இந்த சாபம் எதுல வந்துச்சு? அவன் தம்பியோட மட்டும் அந்த மனசாம இல்லாம நடந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன கிடைச்சிருக்காதுன்னா இந்த சாபமே அவனுக்கு வந்திருக்காது. அவன் மனப்பூர்வம் மட்டும் அவன் மன்னிச்சிருப்பான்னா அவனுக்கு என்ன வந்திருக்காது? இந்த சாபமே வந்திருக்காது. இந்த சாபம் என்ன செய்யும் தெரியுமா? இந்த சாபம் என்ன செய்யும் தெரியுமா? நீ நல்ல வேலை செய்வ, ஒரு 10 பைசா கூட வீட்டுல தங்காது. நல்ல வேலை செய்வ, கடினமா வேலை செய்வ, நல்லா உழைக்குவ, 10 பைசா உன் வீட்டுல தங்காது. பாசி. நீ நிலத்தை பயிரிடும் போது உனக்கு கொடுக்காது. நீ நல்ல வேலை செய்வ,
அதனுடைய பலனை நீ அனுபவிக்க முடியாது. யார் அனுபவிக்க முடியாது? நீ அனுபவிக்க முடியாது. என்ன செய்யும் இந்த சாபம்? என்ன செய்யும்? அங்கதான் இருக்கிறீங்களா? எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? நான் சொல்றது விளங்குதா? சாபம் என்ன செய்யும்? நீ நல்ல வேலை செய்வ, 10 பைசா நீ கண்ணுல பார்க்க முடியாது. ஒத்த ரூபாய் நீ கண்ணுல பார்க்க முடியாது. நீ பயங்கரமா உழைக்குவ, கடினமா உழைக்குவ, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்குவ, 10 பைசா நீ மீதி எடுக்க முடியாது. ஒத்த ரூபாய் கையில நீ பார்க்க முடியாது. பைபிள் அழகா சொல்லுது. அதான் பவுல் சொன்னார், எப்பா நீ சாத்தவனா ஏற்படாது, ஏமாத்தம் என்ன பண்ணும்? உன்னை சாபத்தை வருவிக்கும். அந்த சாபம் என்ன செய்யும் தெரியுமா? நீ உழைக்குவ, அதனுடைய பலனை நீ அனுபவிக்க மாட்ட. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிப்ப, நீ சாப்பிட மாட்ட, உன் பிள்ளைங்க சாப்பிடாது, உன் குடும்பம் சாப்பிடாது, அது வேற என்னத்துக்கோ போயிட்டு இருக்கும். உனக்கு அது உபயோகமே படாத மாதிரி ஆகி போயிடும். அதான் சொல்றேன். அப்ப 10 பைசா என்ன செய்ய முடியாது? சேர்த்து வைக்கவே முடியாது. இதுக்கு என்ன இருக்கு? சாபம். எதனால வந்த சாபம்? மன்னிக்காததனால் வந்த சாபம். என்ன சாபம்? மன்னிக்காததனால வந்த சாபம் என்ன செய்யும்? உன் பலனை உனக்கு கொடுக்காது. நீ தான் வேலை செய்வ, நீ தான் கஷ்டப்படுவ, நீ தான் உழைக்குவ, ஆனா நீ சாப்பிட மாட்ட. அது ஊர் உலகெல்லாம் சாப்பிட்டு, ஊர்ல இருக்கிறவங்களாம் சாப்பிடுவான். யார் சாப்பிட மாட்டோம்? நம்ம சொல்லணும் இல்லையா? நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்த நம்ம என்ன செய்ய முடியல, நம்ம பண்ண அவனுக்கெல்லாம் நம்ம கொடுக்கிறோமே, அப்படி நோட்டை எண்ணி கொடுக்கிறோமே, அள்ளி கொடுக்கிறோமே, வீணா போச்சு அப்படி அடிச்சுவோம் பத்தியா. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா சாபம். என்ன சாபம் இது? இது என்ன சாபம்? மன்னிக்காததனால வந்த சாபம். இந்த சாபத்துடைய விளைவு நீ உழைக்கவ, 1 பைசா கூட நீ மீதி பார்க்க முடியாது, உன் அனுபவிக்க முடியாது. நீ சாப்பிடுவ, யார் யாரோ நீ உழைக்கவ, யார் யாரோ சாப்பிட்டு கிடப்பாங்க. இதுதான் உன் வாழ்க்கை நடக்குமே தவிர நீ ஒரு காரியத்தை கூட நீ நல்லா அனுபவிச்சு அந்த ஆஸ்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாது, நீ அனுபவிக்க முடியாது. அதான் பவுல் சொல்ற என்ன சொல்றாரு? இந்த சாத்தானால நீ என்ன பண்ணாத? மோசம் போகாத. இந்த சாத்தான் என்ன பண்ணாத? மோசம் போகாத. அப்ப மோசம் போக்குமா? போக்கும். என்ன பண்ணும்? என்ன சாபத்துக்குள்ளாக்கும். அந்த சாபம் என்ன செய்யும்? நான் உழைக்குவேன், அந்த உழைக்கிற பலனை என்ன சாப்பிட முடியாம வேற யாரையோ சாப்பிட வைக்கும். உழைக்கிறது நம்ம, சாப்பிடுறது வேற யாரோ. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருப்பீங்களா? நம்ம உழைச்சு ஊருக்கிறவங்களாம் சாப்பிட்டா சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல, வருத்தப்படும் இல்ல, வேதனைப்படும் இல்ல, இவ்வளோ கஷ்டப்படுற என்ன செய்ய முடியல, ஒண்ணுதான் பண்ணிக்க முடியலையே, உழைக்கிறது மட்டும் தான் என் கடமையா இருக்குது, கண்ணில் கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலையே, அப்படி வருத்தப்படும் இல்லையா? இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னா யாரையோ மன்னிக்காம இருக்கிற. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ஏன் அப்படி நடக்குதுன்னா நீ யாரையோ மன்னிக்காம இருக்கிற, யாரையோ மன்னிக்காம இருக்கிற. அதான் பவுல் சொன்னாரு, இப்படி நீ உழைக்கிறதெல்லாம் இன்னொருத்த ஊருக்கு சாப்பிடக்கூடாதுப்பா, நீ உழைக்கிறத நீ தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடணும்னு சொன்னா இன்னைக்கு என்ன பண்ணிடு? நீ மன்னிச்சிரு. நீ மன்னிச்சுட்டேன்னு சொன்னா சாத்தான் உன்னை மோசமா கிட செய்ய மாட்டான், வரமாட்டான். அந்த மோசம் போக்க வராததுனால நீ உழைக்கிறதெல்லாம் அது யாருக்கு பயன்படும்? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பயன்படும். ஆமே. அப்ப சாத்தானால மோசம் போகாம இருந்தாதான் நம்ம ஆசீர்வாதமா வாழ முடியும் இல்லையா? ஒவ்வொரு கதை நம்மளை ஏமாத்திட்டே தான் வச்சுக்கோங்க, நம்ம ஏமாந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பண்ண முடியும்? எப்படி ஆசீர்வாதம் வாழ முடியும்? அப்ப நீ ஆசீர்வாதமா வாழணும்னா இன்னைக்கு சாத்தான ஜெயிச்சிடணும். என்ன ஜெயிக்கிறது? அவன் தந்தை எப்படி எனக்குள்ள வரான கண்டுபிடிச்சிட்டாலே அவன் விலகி போயிடுவான். சாத்தான் எப்படி நமக்குள்ள வரான்னு அவன் என்ன பண்ணிடுவான்? நம்ம கண்டுபிடிச்சாலே அவன் என்ன பண்ணிடுவான்? உங்க வீட்டுக்காரர், உங்க வீட்டுல இன்னைக்கு காசு வச்சு வீட்டுக்காரல காசு எடுக்கிற பழக்கம் உங்க வீட்டுக்காரங்களுக்கு இருக்கா? நீங்க காசு வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுக்காரர் காசு எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? புரியலையா? சரி, இப்போ ஜோம் பண்றேன், நீங்க வைக்கிற காசை உங்க வீட்டுக்காரர் எடுக்கட்டும்னு ஜோம் பண்றேன், அதான் கேட்கறேன். இல்ல தெரியல, வேற வழி தெரியல, என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் தானே, வேற என்ன பண்ண அப்புறம் இல்லையா? நம்ம காசை வச்சா நம்மளுக்கு தெரியாமலே வீட்டுல காசு எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? காசு எடுக்கிற எப்படி அவன் எடுப்பாங்க? மொத்த காசு எடுத்துருவாங்களா? எப்படி எடுப்பாங்க? 100 ரூபாய் 1000 ரூபாய் வச்சுக்கோங்களேன், ஒரு நோட்டை மட்டும் எடுப்பாங்க இல்லையா? ஒரு நோட்டை மட்டும் எடுப்பாங்க. இப்ப என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க போவீங்க, அப்படி பர்சல் பாப்பீங்களா? அப்படி பாப்பீங்க தானே, காசு இருக்கு அது எடுத்து வந்துருவீங்க இல்லையா? இல்ல அப்படிதான் பண்ணுவீங்க. அடுத்த முறை போவீங்க, எடுத்து பாப்பீங்க, பர்ஸ் அப்படியே இருக்கு இல்லையா? ஜிப்பு திறக்கல, பர்ஸ் அப்படியே வெயிட் பார்த்து எப்படி இருக்கு, அப்படி தொட்டு தானே பார்ப்போம். என்னையா பாப்பீங்க? ஒவ்வொரு முறை என்ன மாட்டீங்க தானே, ஆனா உள்ள என்ன ஐடியா இருக்கும்? ஒவ்வொரு நோட்டா என்ன ஐடியா இருக்கும்? அப்படி போயிட்டே இருக்கு. பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு எதுவும்
பார்த்தா கொஞ்சம் குறையிற மாதிரியே தெரியுது அப்படின்னு எடுத்து எண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ எந்ததும் உங்க வீட்டுக்கார பார்த்துட்டாங்க தொடுவாரா? என்ன ஆயிட்டா? கண்டுபிடிச்சிட்டா. இனிமே என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி தாங்க. இதே தாங்க சாத்தாங்க. சரியா? சாத்தான் தான் உள்ள வரான்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், உள்ள வர்றதே அவன் நிறுத்திடுவான். அவனை ஜெயிக்க சிறந்த வழி உள்ள வராமலே தடுத்துரு. சாத்தான ஜெயிக்க சிறந்த வழி உனக்குள்ளும் உன் குடும்பத்துக்குள்ள வராம தடுக்க பத்தியா, அதான் மிகப்பெரிய வெற்றி. ஆமென். அந்த வெற்றிக்கு தேவை என்னன்னாக்க அபிஷேகம். இதை யார் செய்ய முடியும் தெரியுமா? சாத்தா எனக்குள்ள வரானா வரல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நபரை மனப்பூர்வம் மன்னிச்சிடணும். ஒரு நபரை மனப்பூர்வமா மன்னிச்சிடணும். அப்படி மன்னிச்சுட்டேன்னு சொன்னா சாத்தான் நமக்குள்ள வரமாட்டான். நமக்குள்ள வராம போனதுனால அவன் என்ன செய்ய மாட்டான், நம்மளை மோசம் போக்க மாட்டான். நம்மள மோசம் போகவே மாட்டான். நம்மளை ஏமாத்தவே அவன் முடியாது. நீ ஏமாறாம இருக்கணும். அவனை ஜெயிச்சனுனாக்க அவன் தந்திரத்தை கண்டுபிடிச்சுக்கோ. என்ன தந்திரம்? மன்னிக்க கூடாத சுபாவத்தை நமக்குள்ள உருவாக்குவான். திரும்ப திரும்புவேன். இப்படி பேசுறாங்க பத்தியா உன்ன, இப்படி பேசுறாங்க பத்தியா உன்ன, இப்படி சொல்லிட்டாங்க பத்தியா உன்ன, இப்படி பண்ணாங்க பத்தியா உனக்கு. இதையே திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். நம்மளும் பார்ப்போம், நம்ம இப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே, அதையே நினைச்சு 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 அவங்களுக்கு மேல ஒரு பெரிய மனஸ்தாபமாகவே இருப்போம். அந்த மனஸ்தாபம் இருக்கிற வரைக்கும் சாத்தான் நம்மளை மோசம் போய்கிட்டே இருப்பான், நம்மளை ஏமாத்திட்டே இருப்பான், நம்ம ஏமாந்து போயிட்டே இருப்போம். ஆண்டவன் இன்னைக்கு சொல்றான், இந்த சாத்தானால நீ என்ன செய்யக்கூடாது, மோசம் போயிடக்கூடாது. அப்ப என்ன செஞ்சிரு, அவன் தந்திரத்தை கண்டுபிடிச்சுக்கும். அவனுடைய தந்திரத்தை கண்டுபிடிச்சு. என்ன தந்திரம்? நிறைய தந்திரம். அது இன்னைக்கு சொல்ற தந்திரம் என்ன? மன்னிச்சிரு. மன்னிச்சிரு. ஒரு தப்பு சார் மன்னிச்சிரு. அதுக்கு மேல கத்தர் பார்த்துட்டு போயா, அதுக்கு மேல கத்தர் பார்த்துட்டு போ, விட்டுட்டு அவ்வளவுதான். கத்தரை விட்டுட்டு ஒதுங்கிக்கோ. ஆண்டவர் பார்த்துக்குவார். அதுக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் போ. தப்பா அவன் பார்த்துக்கிட்டோம் போ. பேசிட்டாங்களா கத்தர் பார்த்துக்கிட்டோம் போ. இது பண்ணிட்டாங்களா அப்படி பார்த்துக்கிட்டோம் போ. போன வாரம் எங்க வீட்டுல ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் சொன்னாங்க, இப்படி ஒருத்தர் சொன்னாங்களான்னு. நான் சொன்னேன் கத்தர் பார்த்துக்க விட்டுரு. ஒருத்தர் சொன்னதாக சொல்றாங்க. சரியா? எங்களை பத்தி ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்றாங்க, இப்படி சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு. நான் உடனே சொன்னேன் கத்தர் பார்த்துக்க விட்டுரு. நம்ம கேட்கறது மட்டும் யார் கேட்டாரு? கத்தர் கேட்டார்ல, விட்டுடு. யார் கையில விட்டுரு? கத்தர் கையில விட்டுரு. சில விஷயத்த நம்ம காதுல வாங்கவே கூடாது. ஏன் தெரியுமா? வாங்க என்ன வரும் தெரியுமா? மனசு கஷ்டப்படும். சில விஷயத்த நம்ம கேட்டோம்னா மனசு என்ன வரும்? கஷ்டப்படும். குறிப்பா நம்மளை பத்தி சொல்றத நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பத்தி என்ன சொன்னாங்க அப்படி கேட்போம் தானே. கேட்டு என்ன பண்ண போற? கேட்காத வரைக்கும் உனக்கு நல்லது. சரியா? ஏன் தெரியுமா? கேட்கலன்னா அவங்க மேல உனக்கு என்ன வராது, ஒரு மனசாபம் வராது. மனசாபம் இல்லைன்னா நீ சாத்தானால மோசம் போக மாட்டேன். நீ கேட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பத்தி என்ன சொன்னாங்க அவன் சொல்ல மாதிரி ஒண்ணுக்கு நானே சொல்லுவோம் பத்தியா, இப்படியா சொன்னாங்க இப்படியா சொன்னாங்க இப்படியா சொன்னாங்க அப்படி ஆன தலையாட்டி கேட்டுட்டு கடைசி ஏமாந்து போயிருது. உன்னை பத்தி நம்மளை பத்தி ஒரு சொல்றாங்களா, காதலே வாங்காத. அது யார் பாத்துக்கிட்டோம்? கத்தர் பாத்துக்கிட்டு விட்டுரு. அத கத்தர் கேட்டு விட்டுரு. கத்தர் கேட்டார்ல, அவர் பாத்துக்கிறார். நம்ம ஏன் கேட்டு என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண போறோம். விட்டுட்டு அவர் கையில. நம்மளை பத்தி ஏதாவது சொல்றாங்களா, உங்களை பத்தி சொல்றத நீங்க என்ன பண்ணாதீங்க, காது கொடுத்து கேட்காதீங்க. நான் கேட்க மாட்டேன். நீங்களை பத்தி சொன்னா அதெல்லாம் பேசாத, விட்டுடு. என்ன விஷயம் சொன்னாங்களா, அது கத்தர் பாத்துக்க விட்டுடு. சும்மா அதை வந்து என்ன செய்யாத, மண்டல ஏற்றி வந்து இங்க வந்து சொல்லி ஏன் மண்டல பண்ணாத, ஏத்தாத விட்டுடு அப்படின்னு. இதுதான் மட்டும் ஒண்ணுமே சொல்லாதது நான் சொல்றேன். நான் சொல்ல இதுக்குதான் மட்டும் ஒண்ணுமே சொல்றதுல சொல்லாத, அதான் நான் சொல்லுறேன். திருப்பி நீ சொல்ல வேணாம்னு என்ன அர்த்தம்? சொல்ல வேணாம்னு சொல்றேன். சரியா? ஏன்னா நமக்கு கண்டல் அப்படி ஏற்றி நம்மள மனசாபமாக்கி நம்மளையே ஏமாத்துறதுக்கு சாதா ரெடி ஆயிட்டோம். நம்மளை பத்தி ஒரு ஆள் வந்து நம்ம கிட்டே சொல்றாங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஓ, சாத்தாமல் என்ன செய்ய ரெடி ஆயிட்டான், நம்மளை ஏமாத்த ரெடி ஆயிட்டான். நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்துட கூடாது. கவனமாந்துரு, அலட்டாந்துரு, ஜெயிச்சிடலாம். ஆமே இல்ல அவங்க உங்களை பத்தி சொல்றத காதுல வாங்கினீங்கன்னா மனசாபம் வரும், மன்னிக்க மாட்டீங்க, சாத்தானால ஏமாந்து போயிடுவேன். சாத்தானால ஏமாந்து போயிடுவேன். மன்னிச்சிரு. அதுக்கு மேல கத்தர் பார்த்துக்கிட்டோம். ஆமே ஆமே. அப்ப சாத்தானை ஜெயிச்சா எப்படி வாழ முடியும்? சாபத்திலிருந்து விடுதலாய் வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும். கண்களை மூடுவோம். விளக்கமா பேச நேரம் இன்னும் நிறைய காரியம் இருக்கு. ஆனா பேச நேரம் டைம் ஆகி போச்சு, நான் முடிக்கிறேன். கத்தமனை ஆஸ்வதிக்கணும். தகப்பனே நன்றியோட எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்துல சாத்தானால என்ன செய்யக்கூடாது, மோசம் போயிடக்கூடாது. சத்ருவினால நம்ம மோசம் போயிடக்கூடாது. சாத்தான் நம்மளை ஏமாத்திடக்கூடாது, நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு தேவன் சொல்ற மனப்பூர்வமா ஒரு நபரை மன்னிச்சிரு, ஒரு ஆளை மனப்பூர்வமா மன்னிச்சிரு. அதுக்கு மேல கத்தர் பார்த்துக்கிட்டோம்.
அதுக்கு மேல அவனை ஆண்டவர் பாத்துக்கிறார். நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஆண்டவர் பாத்துக்கிட்டோம். தப்போ ரைட்டோ ஆண்டவர் பாத்துக்கிட்டோம். விட்டுடு, கர்த்தர்களை விட்டு அமைதியா இரு. அதுக்கு மேல ஆண்டவர் பாத்துக்கிறான். சாத்தானால நீ மோசம் போயிடக்கூடாது. சாத்தான மோசம் போக்குமா? என்ன மோசம் போக்குவான் தெரியுமா? நீ உழைக்கிறத இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வச்சிருமா? நீ உழைக்கிறத இன்னொருவனுக்கு கொடுக்க வச்சிருமா? நீ கஷ்டப்பட்டு உழைக்கவன் அது இன்னொருத்தன் கொடுக்க வச்சிருமா? இது சாத்தானுடைய மோசம் போக்குற காரியம். இத காயனுக்கு செஞ்சான், அவன் நமக்கு செய்யாம கர்த்தர் நம்மள கிருபையா காக்கணும். நம்ம பலனை நம்ம தான் சாப்பிடணும். நம்ம வேலைய நம்ம வருமானத்தை நம்ம தான் சாப்பிடணும். நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். அதான் தேவனுடைய விருப்பம். அப்படி இருக்கணும்னாக்க நீ ஒன்னே மனசை சாத்தான மோசம் பார்க்காம ஒரு நபருக்கு மனப்பூர்வமா மன்னிச்சிரு. மனப்பூர்வம் மன்னிச்சு விட்டுடு. அதுக்கு மேல அவங்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதுக்கு மேல ஆண்டவராச்சு அவங்களாச்சு சோத்திரம் பண்ணி விட்டுடு. அப்படி செஞ்சுட்டோம்னா இன்னைக்கு கர்த்தரவனை ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில உடைய சமூகத்தை வந்து நிக்கிறோம். நாங்க சத்ருவினால மோசம் போயிடாத படிக்க ஆண்டவரே, சத்ருவை ஜெயித்து எல்லா சாபத்திலிருந்து நாங்க விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாய் நாங்க வாழ ஆண்டவர்களுக்கு இந்த நேரத்துல அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். படைய மாத்துங்க, நாம உயர்த்துங்க. தேவக்கார மட்டும் எங்க கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தால் வந்த ஒரு பிள்ளைகள் கூட சாபத்தோடு வெளியே போக கூடாது. சத்ருவ மோசம் போனவன வெளியில போயிடக்கூடாது. அத்தனை சத்ருவின் புட்டியில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இந்த காலை வழியில ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி கர்த்தரை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரை வைக்கிறோம். நாமத்தை மகிமைப்பட்டு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.